நண்பர்களுக்கு வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி வயலுக்கு வந்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி கடலைக்கு தண்ணி விடுறேன்னு சொல்லி வரப்பை ஏற்றி கட்டாமல் தண்ணியை விட்டு மடை அங்கங்கே பிச்சுக்கிட்டு தண்ணி போயிருக்கு. அங்கங்கே தண்ணி நிற்கிது. இங்கே பாருங்க, அங்கங்கே ஒவ்வொரு பாத்திலையும் தண்ணி நிற்கிது. சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. சரி வாங்க, நெல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெல் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னும் ஒரு 20 நாளில் அறுக்கலான்னு நினைக்கிறேன். போன தடவை மழை, அங்கே இருக்க நெல்லெல்லாம் அறுத்துட்டாங்க. நான் வீடியோ போட முடியல, எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப மழையாக இருந்துச்சு. பொங்கல் டைமு, நம்ம ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், கடலை அதுக்குள்ளே பூவெல்லாம் புத்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒன்று போல் பூத்துருக்கு பாருங்க. பாருங்க, கடலை பூ பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலை சூப்பராக இருக்கும். நாட்டு கடலை நல்லா இருந்தது. பட்டாம்பூச்சி எனக்கு முன்னாடி போகுது. வாங்க பாருங்க, நெல் வயல். நெல் கொஞ்சம்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து சீக்கிரம் பழுத்துரும். நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 20 டேஸில் அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இந்த அரிசி வந்து ரொம்ப நைஸாக இருக்குமா. கோ 51 சாப்பாட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது போட்டிருக்கோம். இந்த தடவை வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இது தான். பாருங்கள், இன்றைக்கி வேறு லொக்கேஷனில் இருந்து எடுத்துருக்கேன். சரி, துவரை வெட்டியிருக்காங்க, வாங்க போய் பார்ப்போம். ஏற்கனவே ஒரு கஞ்சி மிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கஞ்சி மிக்ஸு. உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது, ஃபுல்ஃபில்லாகவும் இருக்குது. டயட் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னாவே உங்கள் வீடு தேடி அனுப்பி வச்சுருவார். நம்ம அண்ணன் தான் நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சேல்ஸும் ஆகிட்டுருக்கு அவருக்கு. அதனால் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில் தெரியும். பார்க்காதவங்க அதை பாருங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். 2 வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன். 3 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவை பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னம்மாம்மா? சரி, இது எப்போ நடந்தது? ஏன் வெட்டினது எனக்கு சொல்லவே இல்லை, துவரை வெட்டிட்டாங்கன்னு. நான் வந்து அன்றைக்கி சொன்னேன் வெட்டுங்கன்னு, நீங்கள் வெட்டிட்டு நமக்கு சொல்லவே இல்லை. தட்டைப்பயிறு துவரையில் வயலை காலி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலியாக இருக்கு பாருங்க. செமையாக இருக்கா? வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க. என்ன அது மாமா, என்ன வயலுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கீங்க? இங்கே ஏறாது மாமா, இது மேடு. அதனால் உங்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி தெரியும். அங்கிட்டலாம் தண்ணி இருக்கும். காஞ்சிருக்கா? சரி, ஒரு தண்ணி விடுங்க, விட்டால் தான் முத்தும். எல்லாம் பழுக்கிற டைம் ஆயிடுச்சே. சரி விடுங்க, நாளைக்கு கூட சொல்லுங்கள். லேசாக விடுங்க. அதான் பழுக்குது தான், நான் பார்த்துட்டேன், எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா நைஸாக அரிசி மாமா, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம நெல் செம்மையாக இருக்குது. சரி வாங்க மேலே.
இந்த இதில் முள்ளில் ஒத்திக்காமல் வாங்க. நாயுருவி செம்மையாக இருக்குமாம்மா. நல்ல நைஸ் நெல் தான். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நெல் அரிசி. கீரை பறிக்கலாம், நீங்கள் கொஞ்சமாக பறிக்க போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல் வயல் அடுத்து அறுவடைக்கு தயாராகிட்டுருக்கு. இந்த இடத்துலையே இந்த ஆலமரம் தான் ஒரு பெரிய லொக்கேஷனே, சூப்பராக இருக்கும். என்னம்மா? சரி, என்ன பறிக்கிறீங்க? முடக்கற்றானா? இங்கே வாங்க, இங்கே அவ்வளோ இருக்குது. இந்த இங்கே இருக்கு பாருங்க. கீழே போய் பாருங்க. அதான் அங்கே அப்படியே அங்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த மூலையிலையும். கொஞ்சம் தான் போதுமாம்மா? போதும், வாங்க. அதையும் பறிச்சுட்டு வாங்க. இந்த அங்கேயே இருக்கு உங்கள் கைக்கிட்ட, கீழே இங்கே இருக்கு பாருங்க. நான்லாம் இறங்கி பறிக்க முடியாது மாமா. என்கிட்ட பொதுக்கட்டின்னு விழுந்துட்டேன்னா. நீங்கள் எங்கே மாமா? ஏதோ இது இருக்குது நீங்களே, கிளி. எந்த மரத்தில் தெரியல ஒன்று கூட. இந்த மரத்தில் தான் கிளி இருக்குங்க பாருங்க, எல்லாம் பறந்துட்டு போகிறா. எல்லாம் கிளி தான். அவ்வளோ கிளி இருக்கு இங்கே. ஆமாம், பறிச்சிட்டிங்களா? காட்டுங்க. போதுமாம்மா, வாங்க. போதும் வாங்க, போதும் வாங்க, போதும் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான என்ன கீரை? முடக்கற்றான் கீரை பறிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்புவோம் வாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நெல் வயல் காமிச்சாச்சு. இனிமேல் துவரை தட்டைப்பயிர்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் முடிச்சிட்டாங்க. துவரை வெட்டிட்டாங்க, தட்டைப்பயிர் இது பண்ணிட்டாங்க. பார்த்து மெதுவாக வாங்க. சூப்பர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.